இப்போ இன்றைக்கி நான் 3 விஷயம் பேச போகிறோம். இந்த 3 விஷயத்தையும் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முதல் விஷயம் பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை $120 வரைக்கும் போன கச்சா எண்ணெய் இப்போ இறங்கி $69 வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள்லாம் இதை எங்கே வேணால் பார்க்கலாம். $69 கிட்ட வந்துடுச்சு. பாதிக்கு பாதி வந்துடுச்சு. ஆனால் எந்த லெவலில் போருக்கு முன்னாடி இருந்ததோ அந்த லெவலோட கம்மியாகவே வந்துருச்சு கச்சா எண்ணெய் விலை. ஆனால் நம்ம விலையை $100 $108 ஏற்றினவங்க $108 குறைக்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் சிலிண்டர் விலையும் டொமஸ்டிக் சிலிண்டர் விலையும் ஏற்றினதை குறைக்கிற மாதிரி பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சர் பூரி யார் அந்த ஃபைலில் மாட்டிகிட்ருக்காங்களோ, எப்ஸ்டன் ஃபைலில் மாட்டிக்கிட்டு அவர் பேர் பல தடவை வந்த பூரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2 மாதம் கழித்து தான் நான் குறைப்பேன் அப்படிங்கிறாரு. 2 மாதம் 3 மாதம் இதே லெவலில் இருந்தால் தான் குறைப்பேங்கிறாரு. நைரா அப்படின்னு பழைய எஸ்ஆர் கம்பெனி இப்போ எஸ்ஆர் கம்பெனி இப்போ நைராங்கிற பேரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. போர் முடிஞ்சப்புறம் முதல்ல ரேட் ஏற்றினது அவங்க தான். அவங்க $5 பெட்ரோல் விலையும் $3 டீசல் விலையும் ஏற்றினாங்க. நேற்று $5 பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன கேட்குதுன்னா, ஒரு தனியாராக வியாபாரம் பண்ணுறவன் $5 $3 பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும்னா, இந்த 1 லிட்டருக்கு $5 $3 விற்கிற பப்ளிக் செக்டர் கம்பெனியை ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சிலிண்டருக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறீங்க, இதை ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், எல்லா ஹோட்டல்லையும் அந்த காலத்தில் சிலிண்டர் கட்டுப்பாட்டு, சிலிண்டர் விலை ஏறினதுனால தின்பண்டங்களோட விலையை ஏற்றினாங்க. அந்த விலையை குறையணும்னா சிலிண்டர் விலை குறையணும். இப்போ சிலிண்டர் கட்டுப்பாடு இல்லை, ஹோமூஸ் திறக்கப்பட்டு விட்டது. முன்னாடி எவ்வளோ தூரம் எண்ணெயும் எல்பிஜியும் வந்துட்டுருக்கோ அதே லெவலில் இப்போ எல்பிஜியும் சிலிண்டரும் வருது. ஏன் நீங்கள் ரேட்டை குறைக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் எங்களுக்கு பெரிய கேள்வி. இது இந்த அரசாங்கம் எப்போதும் கடைப்பிடிக்கிறது தான். அதாவது ஏழைங்களும் நடுத்தர வர்க்கத்துலேருந்து இருக்கிற பணத்தை எப்படி அதோட பணக்கார நண்பர்களுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிஃபைனர் ஒரு பெரிய மும்பை இந்தியன் டீமோட ஓனர். பாவம், அவருக்கு இப்போ லாபம்லாம் கம்மியாயிடுச்சு. பப்ளிக் இஷ்யூ போட போகிறாரு. அது மாதிரி அவர் ஒன்றும் விலையை குறைக்கல அவரோட பெட்ரோல் பங்க்கில். இதெல்லாம் என்ன நடக்குது? எப்போ அதை குறைக்க போகிறீங்க? எதுக்கு 3 மாதம் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால குறைக்க போகிறோன்னு. போரே நடந்தது 3 மாதம். அதுக்காக 3 மாதம் நீங்கள் குறைப்பீங்களா? அதே மாதிரி $40 $25 கச்சா எண்ணெய் விலை விற்கும்போது கூட நீங்கள் $100 வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த $100 என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? இந்த விலையை குறைச்சிங்கன்னா இன்றைக்கி அரிசி விலையாக இருக்கட்டும், சமையல் எண்ணெயாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எல்லா விலையும் ஏறி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை டீசல். டீசல் விலையை நீங்கள் குறைச்சாதான் இந்த விலையெல்லாம் குறையும். இப்போ இன்னொரு 3 மாதம்னா இந்த மான்சூன் சீசன் ஃபுல்லாக குறைக்க போகிறது இல்லைன்னா இந்த விலை என்ட்ரன்ச் ஆகிடும். அதனால் இந்த கோரிக்கையை எங்கள் எல்லா தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிகள் பிரதமருக்கு கடிதம் எழுத போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டத்தை நீங்கள் குறைங்கன்னு. இது முதல் விஷயம். 2வது விஷயம், நேற்று நீங்கள்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ் பேப்பர், வீடியோ எல்லா இடத்துலையும் வந்திருக்குது. தர்மபுரியில் ஒரு ஆள் அவங்க ஒய்ஃபையும் கொன்னுட்டு 14 வயசு பொண்ணையும் கொன்னுட்டு மொப்பேட்டில் ஏறி கொண்டு போய் நேராக ஒரு லாரியில் வண்டியை விட்டுட்டார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணதில் எனக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, அதனால தான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஒய்ஃபோட 150 சவரன் தங்கத்தையும் எடுத்து விற்றுருக்கிறார். இந்த செபி ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேர்லேயும் ஒரு வருஷத்துக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் 1,00,000 கோடி நஷ்டமாகறாங்க. ஒரு வருஷமும் 1,00,000 கோடி இந்த ஆப்ஷன்ஸில் ரீட்டைல் ட்ரேடர் நஷ்டமாகறாங்க.
அதில் மெயினாக நட்டம் ஆனது இந்த தர்மபுரி மாதிரி ஆளுங்கள் பல பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைன் கிரிக்கெட் ஆப்பெல்லாம் இப்போ பேன் பண்ணிட்டீங்க. இப்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆடுறத ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? இதை ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? நிறுத்தினா பல குடும்பங்கள் கடன் வாங்குறது நிற்கும், இது மாதிரி நட்டம் ஆடுறது நிற்கும். மூணாவது ரொம்ப முக்கியமானது தங்கத்தை சேர்ந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ராமர் கோயிலில் தங்கம் வெள்ளி டொனேஷன் பணம் எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு. இதில் 8 பேரை அரெஸ்ட் பண்ணுறேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து தீபம் ஏற்றலைன்னொன்னே ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் கொந்தளித்தார். இப்போ அவர் பிஜேபியிலேன்னு வெளில வந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன கடவுள் பக்தி இல்லையா? என்ன ஆச்சு? ஏன் வந்து இதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை? இந்துக்கா ரத்தம் கொதிக்கிறவர் ஏன் இதை பற்றி அண்ணாமலை ஒரு வார்த்தை பேசலை? இத்தனை நாள் எங்கள் கொள்கையை பிஜேபி எதுக்கிறது தான் எங்கள் கொள்கை அப்படின்னு பேசினவங்களும் இந்த ராமர் கோயிலில் அடித்த கொள்ளையை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஏன் இந்த மௌனம்? மாண்புமிகு பிரதமர், பாரதிய பிரதமர் ஒரு பாட்காஸ்டில் இந்தியர்கள் தங்கம் வாங்கிறது இல்லை, இந்த இந்தியா வந்து நான் கேட்ட அப்பீல்னால மக்கள் தங்கத்தை வாங்குறதை நிறுத்திட்டாங்க, அதனால் 50 டன் தங்கம் வாங்கிறது இந்தியா இறக்குமதி பண்ணுறது கம்மியாயிருக்கு, இது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் ஆர்பிஐ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து தங்கத்தை நடுத்தர மக்கள் 50 டன்னு அவங்க கையை விட்டு போயிருக்கு, அவங்கள்ட்டேருந்து பணக்காரங்க கைக்கு போயிருக்கு. இது எப்படி போயிருக்குன்னா, இந்தியாவிலேயே எல்லா அடகு கடையிலையும் பேங்க்கு, மணப்புரம், முத்தூட்டு இது மாதிரி கடையில் தங்கத்தை வச்சு தங்கத்தை மீட்க முடிக்காதவங்களுக்கு இப்போ பல அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தங்கத்தை மீட்க முடியலன்னா நல்ல விலையை கொடுத்து நாங்களே தங்கத்தை வாங்கிக்கிறோன்னு வாங்கி இந்த தங்கத்தை உருக்கி இந்த மிடில் கிளாஸும் ஏழையின் தங்கத்தை பணக்காரனுக்கு நீங்கள் தானம் பார்த்துட்ருக்கிறீங்க. தங்கத்தின் விலையை நீங்கள் டேக்ஸ் போட்டு 1000 ரூபாய் ஏற்றிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த ராமர் கோயில் தங்கம் எங்கே போச்சு? ரெண்டாவது, இந்த ஏழைங்கிட்டேருந்து பணக்காரங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற தங்கத்தை நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வேலை வாய்ப்பு இல்லை, ஐடியில் வேலை போகுது, ஐடி மாதிரி இடத்துல வேலைக்கு சம்பளம் ஏற்றலை, ஆனால் விலைவாசி ஏறிடுச்சு. இது நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதனால்தான் கடன் வந்து ஏறி இருக்குது. சில பேர் நம்ம தர்மபுரி ஆள் மாதிரி கடன் வச்சு மங்காத்தாடி பணத்தை விட்டுருக்குறாங்க. இதுக்கும் சர்க்கார் பதில் சொல்கிறது இல்லை. ஏழைங்கள்டேன்னு பிடுங்கி தங்கத்தை வந்து பணக்காரங்கள்கிட்ட கொடுத்துட்டு தங்கம் இறக்குமதி குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு விதமாக தங்கம் வருது. நீங்கள் யாராவது ஏர்போர்ட்லாம் ரீசெண்டாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். துபாய், சிங்கப்பூர், கொலம்போ இது மாதிரி ஊர்லலாம் லேருந்து உள்ளே வரவங்க குருவி வியாபாரம் பெருசாகிடுச்சு. பிரதமர் சொன்னார், நீங்கள் பக்கோடா போட்டால் தப்புன்னு. இப்போ 1000 ரூபா நீங்கள் தங்க விலை ஏற்றினதுனால எல்லா ஏர்போர்ட்லேயும் சரி, கடல்கரை ஓரத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் கோல்டு ஸ்மக்லிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மக்கள் தங்கம் வாங்கிறது குறையில. 2 விதமாக தங்கம் உள்ளே வருது. ஒன்று ஸ்மகிள்டு கோல்டு உள்ளே வர்றது ஏறி போயிருக்கு. இன்னொன்று வந்து ரொம்ப சிம்பிளாக ஏழைங்க கொண்டு போய் விற்கிற தங்கத்தை டெப்தி பண்ணி விற்று அதை வந்து பெரிய கடைக்கு வருது. இதனால தான் தங்கம் குறையிறதே தவிர மக்கள் தங்கம் வாங்கலை அதனால் குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறது முற்றிலும் போய் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் இந்த எக்கானமியில் நீங்கள் முழுசாக எல்லா கட்டத்தையும் நடுத்தர வர்க்கத்து மேலேயும் ஏழைங்க மேலேயும் ஏற்றிட்டு பணக்காரங்களுக்கு என்ன சலுகை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறீங்க. இப்போ நான் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல்னு ஒன்று இருக்குது. பிளெயினுக்கு போடுற பெட்ரோல், ஆல்மோஸ்ட் பிளெயினுக்கு போடுற பெட்ரோலும் நீங்கள் பெட்ரோல் போடுற விலையும் ஆல்மோஸ்ட் ஒரே விலை ஆயிடுச்சு. ஆனால் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயலில் இத்தனால் போட முடியாது. உங்களோட வர பெட்ரோலுக்கு 20% எத்தனால் போடுறோங்கிறாங்க. அப்போ 20% எத்தனால் போட்டாங்கன்னா உங்கள் வண்டி இன்ஜின், கார் இன்ஜின் இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகுதுன்னு இப்போ நிறுவனம் ஆகிடுச்சு. பல இடத்துல பல மெக்கானிக் பேசுகிறாங்க. அப்போ அதுலேயும் உங்களுக்கு பணம் சேவிங் இருக்கணும். அந்த சேவிங்கும் எங்கே போகுதுங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது. விலைவாசியும் குறையில. இப்போ 1 லிட்டரில் பெட்ரோலில் 200 மில்லி எத்தனால் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த சேவிங்ஸ் ஆகிற பணம் எங்கே போகுது? ஆக மொத்தம் நீங்கள் அந்த 100 ரூபாய்க்கு கம்மியாக போய் நீங்கள் வந்து 85 ரூபா 90 ரூபாய்க்கு பெட்ரோலை கொடுக்கணும், இதே டேக்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ ஆக மொத்தம்
உங்களுக்கு மிடில் கிளாஸு, பணவீக்கம், அதுக்கப்புறம் கோவிலை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எல்லா சைட்லேருந்தும் எப்படி பணத்தை வந்து ஏழைங்கள்லேருந்தும் மிடில் கிளாஸ்லேருந்தும் பணத்தை பிடுங்கலாங்கிறத மட்டுமே குறியாக இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, இது மாதிரி நேற்று நடந்த தர்மபுரியில் நடந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரெக்டான ஸ்டெப்ஸை எடுக்கணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. தங்கம் வாங்குறது குறைந்ததுக்கு காரணம் பொதுமக்கள்கிட்ட பிரதமர் வைத்த கோரிக்கையை அதை ஏற்று பொதுமக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஒத்துழைப்பு அளிக்கணும்னு அவர் பெருமையாக. அப்போ அந்த 50 டன் தங்கம் எங்கே போச்சு? ஆர்பிஐ ரெக்கார்டு படி 50 டன் நான் என் ரெக்கார்டு கொடுக்கல, ரிசர்வ் பேங்க் ரெக்கார்டு படி 50 டன் ஆக்ஷனில் போயிருக்கு. ஆக்ஷனில் யார் வெளிநாட்டுக்காரன் வந்து வாங்கிட்டு போகிறானா? இந்தியாவில் மெட்ராஸில் மணப்புரம் முந்தைய இல்லை முத்தூட்டில் இல்லாட்டா உங்களோட லோக்கல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நடக்க ஆக்ஷனுக்கு வெள்ளைக்காரன் வந்து வாங்கிட்டு போகிறான். இல்லை அந்த 50 டன் கணக்கு யார் கொடுக்குறது? அந்த 50 டன்னை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஏற்றம் இறக்கம் தான் சரியாக போயிடும். இப்போ யார் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சுருக்காங்க? அம்பானி அடமானம் வச்சுருக்கிறாரா? இல்லை இந்த ஊரில் ஆட்டோ ஓட்டுறவன், டாக்ஸி ஓட்டுறவன் அடமானம் வச்சுருக்கிறானா? சொல்லுங்கள். ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரியான பொருளாதார சூழல்ல முதல்வர் விஜய் வந்து செப்டம்பர் 15 குழந்தைகளுக்கு தங்கம் அது வந்து சாத்தியமானதா, சரியானதா? டெஃபினட்டாக அவர் அறிவிச்சிருக்காரா? சாத்தியமானது தான். இல்லை, அவர் முதலமைச்சராக இருக்கிறார், 2 மாதமாக இருக்கிறாரு. அவர் வந்து சாத்தியம் இல்லாததை அனௌன்ஸ் பண்ண போகிறார். ஸோ அவர் அதில் ஒரு நிதி ஆதாரம் எங்கேயாவது குறைச்சி இல்லாட்டா எக்ஸ்ட்ரா எங்கேயா போட்டு அந்த நிதி ஆதாரத்தை திரட்டிட்டு தான் பேசுகிறதா இருப்பார். நானே டிஜிட்டல் சொல்லிட்டே வராது, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆன்லைன் மோசடி அதிக ஆன்லைன் சூதாட்டங்கள் அதிகரிச்சுட்டே இது ஆன்லைன் சூதாட்டம் தானே இது. இப்போ நடக்கிறதே ஆன்லைன் சூதாட்டம். இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து என்கரேஜ் பண்ணி என்எஸ்சியை லிஸ்ட் பண்ண போகிறாங்க. என்எஸ்சியை லிஸ்ட் பண்ணதில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தான் லாபம். அப்போ நான் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்களை சூதாட்ட ஊக்கிய வச்சு ஒரு கம்பெனியோட வேல்யூவை ஏற்றி அந்த கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க வச்சு பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சூதாட்டம் இல்லைன்னு நீங்கள் நிறுத்துங்க. கம்பெனியோட வேல்யூ 30,000 கோடி ஐபிஓ 5,000 கோடி ஐபிஓவாக போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அது அன்லிஸ்டட் கம்பெனி, பெரும் முதலாளிகள் தான் அதில் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. கார்மெண்ட் அதில் ஷேர் வச்சுருக்கு, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஷேர் வச்சுருக்கு. இப்போ தர்மபுரியில் ஆன மாதிரி மக்கள் சூதாடலைன்னா என்எஸ்சியோட வேல்யூ இவ்வளோ தூரம் போகாது. இந்த சூதாட்டம் நிறுத்தினாங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ குறையும். பணக்கார நண்பர்களுக்கு வேல்யூ வரணுங்கிறதுக்காக தான் சும்மா வாயால் சொல்லிவிட்டு நீங்கள் சூதாடாதீங்க, தப்பு, டேஞ்சரு, நீங்கள் இந்த ஆப்பை திறந்தீங்கனாலே 100 பேரில் 99 பேர் வந்து நஷ்டம் ஆகுது, நீங்கள் விளையாடாதீங்கன்னு சொல்லிவிட்டு வவ்வாவான்னு சொல்லிட்டு வாங்க பணத்தை கடன் வாங்கிட்டு வாங்க, பொண்டாட்டி நகையை. இதே தான் இதில் தர்மபுரியில் நடந்தது தான் சொல்கிறேன். அவங்க அப்பா 150 சவரன் போட்டிருக்கிறாரு. பொண்டாட்டிக்கு தெரியாமல் அந்த 150 சவரனை விற்றுட்டு பணத்தை மங்காத்த ஆடி என்எஸ்சியில் விட்டுருக்கிறாரு. என்எஸ்சிக்கு ரெவென்யூ, கார்மெண்ட்டுக்கு வரி. இப்போ இதை ஐபிஓ போட்டு என்எஸ்சியை விற்று பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. இது ஏன் நடக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? பூனைக்கு யார் மணி கட்ட போகிறாங்க? எந்த இங்கிலீஷ் பேப்பர்லேயோ எந்த இங்கிலீஷ் டிவிலேயோ எங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்களோ அதில் இதை பற்றி பேசவே மாட்டாங்கிற. இந்த தர்மபுரி நடந்ததை பற்றி எந்த டிவியும் கவர் பண்ணியிருக்காது. மற்ற எந்த ஊர்லேயும் கிடையாது. ஒரு ஊரில் காமிங்க. அமெரிக்காலேயே கிடையாதுங்க சார். எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும் சார். அமெரிக்காவில் $1,00,000 கோடி கடன் வாங்கி ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆட முடியாது சார். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கிளியர் ரூல்ஸ் இருக்குது சார். ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ண முடியாது சார். உங்கள் பேங்க்கில் பணம் இவ்வளோ இருந்தால் தான் ட்ரேடிங் பண்ணாலும் ரூல் இருக்குது சார். நானும் சொல்கிறேன், இங்கே ட்ரேடிங் அலோவ் பண்ணுங்கள். பேங்க்கில் 3 கோடி ரூபா வச்சுருந்தா ட்ரேடிங் அலோவ் பண்ணுங்கள். எந்த ட்ரேடிங்? நான் சாதாரண ஸ்டாக் ட்ரேடிங் சொல்ல, ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவன் 3 கோடி ரூபா பேங்க்கில் இருக்கட்டும், அவன் 3 கோடி ரூபா விடட்டும். கடன் வாங்கி நீங்கள் எதுக்கு ஆட விட்றீங்க? அந்த தர்மபுரிக்காரன்ட்ட 3 கோடி ரூபா பேங்க்கில் இருந்ததா? தனிப்பட்டே கிடையாது. அப்போ ஏன் கிரிக்கெட் பெட்டிங் விட வேண்டி தானே? அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ அதே கிரிக்கெட் பெட்டிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஊர்லேயும் கிரிக்கெட் பெட்டிங் இருக்குது, ஃபுட்பால் பெட்டிங் இருக்குது,
ஏன் நீங்கள் கிரிக்கெட் பெட்டிங் மட்டும் நிறுத்தினீங்க? மக்கள் கட்டப்படுறாங்கன்னு தானே கிரிக்கெட் பெட்டிங் நிறுத்தினீங்க. அதே மாதிரி தானே இதுவும். நான் பங்கு சந்தையிலே இருக்கிறவன். ரீட்டைல் இன்வெஸ்டரை ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விடாதீங்கன்னு சொல்கிறோம். என்ன மாதிரி நான் பண்ணுறது கிடையாது. என்ன மாதிரி முதலைகளை உள்ள விடுங்க. ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் 40,000 கோடி லாபம் பண்ணிட்டாங்கன்னு அனந்த நாராயணன் அப்படிங்கிறவர், செபியில் இருக்கிறவர், 4,500 கோடி ஃபைன் போட்டார். ஃபைனை போட்டாங்க. அனந்த நாராயணன் டேர்ம் முடிஞ்சுது. அவர் அதோட ரெனியூ பண்ணாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் திரும்பி விளையாடிட்டு இருக்கிறான். ஏன்? 40,000 கோடி லாபம், 4,500 கோடி ஃபைனு, 40,000 கோடி தப்பாக வாங்கிட்டாரு, செபியால் ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாரு. ஏன் அவரை உள்ளே தூக்கி வச்சு கேட்க மாட்டீங்க? இப்போ நீங்கள் 5,000 ரூபாய் என்கிட்ட பிக் பேக்கெட் அடிச்சிங்கன்னு நான் போய் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவானா மாட்டானா? விசாரணை பண்ணுவாங்களா மாட்டாங்களா கூப்பிட்டு? அனந்த எழுதியிருக்கிறார் 45,000 கோடி காணும்னு. 4,500 கோடி ஃபைனை கட்டிட்டு திரும்பி வந்து டேபிளில் உட்காருனா என்ன அர்த்தம்? 45,000 கோடி நீங்கள் வந்து மிடில் கிளாஸ்லேன்னு எடுத்துட்டீங்க, பணம் போயிடுச்சு. அந்த தப்புக்கு 4,500 கோடி 10 ஃபைனு கட்டுங்க, 10%. ஓடி போயிடாதீங்க, திரும்பி வந்து டேபிளில் உட்காருங்க, திரும்பி ஆடலான்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி அனந்த நாராயண் ரிப்போர்ட்டை கேட்டு நீங்கள் பேன் பண்ணி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தர்மபுரியில் அந்த உயிர் போயிருக்குமா? சார், நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி அதுக்கு மேலே பெல் ட்ராக்னு ஒன்று ஓடிட்டுருக்கு, பெல்டெக்ஸு. காஞ்சிபுரத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பல கோடி போச்சு. மீடியா அன்றைக்கி 4 நாளைக்கு கவர் பண்ணிங்க. லக்ஷ்மி நாராயண் ஒருத்தரை தேடி பிடிக்க போகிறாங்க. நாங்கள் என்னாச்சு? ஏன் இருக்குல்ல உங்களுக்கு? வேலூர்லேயும் காஞ்சிபுரத்துலேயும் நடந்தது. ஐஎஃப்எஸ்ல எவ்வளோ பேரை பிடிச்சாங்க சார்? இல்லை ஐஎஃப்எஸ்ல யாரை பிடிச்சாங்க? எல்லோரும் துபாய் போயிட்டாங்கன்னாங்க. சார், கவர்மெண்ட்டை கேட்டால் நாங்கள் பேன் பண்ணிட்டோங்கிறாங்க. பேன் பண்ணிட்டோங்கன்னா எல்லா ஊர்லேயும் பெல்டெக்ஸ் எப்படி விற்கிறாங்க? எப்படி பெல்டெக்ஸ் வியாபாரம் நடக்குது? ஆர்பிஐ என்ன பண்ணிகிட்டு இருக்குது? நிதி அமைச்சர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? 30% தான் எங்களுக்கு ஒன்றுங்கிறது வரி. ஏன்னா பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு வரியை எப்படி குறைக்கிறது, எப்படி ஏழைங்கள்டேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை உரியிறது. கிரிப்டோ இருக்கவே இருக்கக்கூடாதுங்க சார். அமெரிக்காவில் திரும்பி கார்ட் ரயில்ஸ் இருக்குது சார். சார், கிரிப்டோக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை மீறினா உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவான். பிட்காயின் திரும்பினா கூட பிட்காயினை திரும்பி பிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில். 5 வாட்டி 6 வாட்டி இந்த லஞ்சத்தை ரேன்சம் வந்து பிட்காயினாக வாங்கின போது FBI 3 நாளில் பிட்காயினை பிடிச்சிட்டாங்க. சைனாவில் பேண்டு சார். நம்ம ஐயா, சைனாவில் பேண்டு. சைனாவில் பொதுமக்கள் கிரிப்டோ பண்ணக்கூடாது, பேண்ட். நீங்கள் சைனாங்கன்னா சைனா உங்களோட பொருளாதாரத்துலேயும் பொசிஷன்லேயும் ஜாஸ்தியாக இருக்கிற நாடு. கிரிப்டோ கரன்சி சைனாவில் பேண்டு. இப்போ இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேமில் போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. செபியை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எவ்வளோ பேருக்கு பணம் திரும்பி கிடச்சிது? இப்போ தர்மபுரியில் நடந்ததுக்கு என்ன பதில்? ஒரு ஆள் வந்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட சொந்த பணம் இருக்கா இல்லையான்னு ஒரு ஆடிட்டர் சர்டிஃபிகேட் கூட வாங்கலைல்ல நீங்கள். அமெரிக்காவில் அந்த விஷயம் தெரியுமா தெரியக்கூடாதுன்னு அவனை டெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. நான் வச்ச ஆப்ஷன்ஸை பற்றி நான் கேட்டேன்னா 10 பேரில் 9 பேர் கிளியர் பண்ண மாட்டான். அந்த ஆள் எங்கே இருக்கானே தெரியாமல் ஆன்லைனில் போட்டு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுச்சு பணம். நான் சொல்ல சார், செபிலேயே அனந்தநாராயண் ரிப்போர்ட் எழுதியிருக்கிறார்ல, ஜெயின் ஸ்ட்ரீட் போயிடுச்சுன்னு. ஏன் இந்த அரசாங்கம் அது ஆக்ஷன் எடுக்கலை? அதே தான் நான் திரும்பி கேட்குறேன். இங்கே வழக்கேற்றலன்னு மதுரையில் பெரிய சீன் போட்டாங்க. இப்போ ராமர் கோயிலில் இது வரைக்கும் 250 கோடி காணும். ஃபுல்லாக தோணுனா தான் எவ்வளோன்னு. ஏன் வாயெல்லாம் மூடிடுச்சு? இப்போ ஏன் அண்ணாமலைக்கு வாயை வச்சு யாராவது தச்சுட்டாங்களா? அதான் பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார்ல அவர். கேட்கணுமா கேட்க வேணாமா? இத்தனை நாளாக பிஜேபி எதிர்த்தவங்கள்லாம் என்ன இன்றைக்கி சும்மா இருக்காங்க? நான் இதே கேட்குறேன். நீட்டில் போன வாட்டி நடந்தபோது பெருசாக மீடியாவில் பண்ணி கிளப்பினாங்க. இப்போ வந்து 3 பேர் தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க. ஏன் அதை பற்றி சத்தமே காணோம்? சலூனில் முடிவெற்ற ஒரு பொண்ணு செத்து போயிருக்குங்க சார் நீட்டில். நான் இங்கே பேசுகிறது பொதுமக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு தர்மபுரியோடு நிறுத்தணும்னா அரசாங்கம் நினச்சா தான் அதை பண்ண முடியும் இல்லைங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருக்குன்னா பதில் சொல்கிறீங்க. அதனால் ரைட்.